சாதனை செய்யணும், சாகசம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். பெரிய பெரிய விஷயத்தை அசால்ட்டாக செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு குறிக்கோள் உடைய ஒரு ராசி அப்படின்னு கூட இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, அதோட கூட மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணமும் ஏற்பட போகுது. இதனால் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பிடித்த விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது அடுத்த கட்டம் அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும். பெருசாக முதலீடு பண்ணாமல் ஒரு சின்ன முதலீடு போட்டு வருமானத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். அதற்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையும். நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் எதுவும் டக்குன்னு அதிர்ஷ்டமாக அமையாது. கொஞ்சம் முயற்சியும் கொஞ்சம் உழைப்பையும் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. அதனால என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். சனி பயிற்சி அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல இந்த சனி பயிற்சி நடைபெற இருக்குது. அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு தொழிலில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். அதே மாதிரி தொழிலில் சின்ன சின்ன எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தொழிலில் டக்குன்னு லாபத்தை பார்க்க முடியாது. ஏன்னா கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே நிறைய இடைஞ்சல்களை நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில இடத்துல நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் எடுக்கிற காரியம்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் தான் நிறைவேறுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா அந்த சனி பயிற்சி சின்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வேலையில் கூட ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. வேலையிலேயே கூட ஒரு சிலருக்கு படிமாற்றம் ஏற்படலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு, பைரவர் வழிபாடு இதெல்லாம் நல்ல மாற்றத்தை நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கொடுக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்புலேருந்து கொஞ்சம் விலகணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடையும் பைரவர் வழிபாடையும் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பயிற்சி ஒரு பக்கம் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் வருகின்ற 7 நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் இதெல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நடைமுறை வாழ்வுக்கு ரொம்ப எது ஏற்றதோ அதை ரொம்ப எளிமையான வழியில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய சிந்தனையும் கூட ரொம்ப எளிமையாக இந்த காலகட்டத்தில் சிந்திப்பீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த நண்பர்கள் மூலிமா ஒரு சில உதவிகளும் கிடைக்கும். அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே நண்பருக்கு கூட ஷேர் பண்ணி அதன் மூலிமா மகிழ்ச்சியை காணக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையிலையும் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சந்திர கிரகணம் அப்படிங்கிறது மனோகாரகன் கிரகணம் ஆகும்போது ஒரு சில மனநிலையில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்களே எதிர்பார்க்காம ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்து உங்களுடைய முயற்சியின் மூலிமா அந்த இடைஞ்சல்கள்லாம் சரியாகி உங்களுடைய முயற்சியின் மூலிமா அந்த தடைப்பட்ட காரியம் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்களுடைய அன்பு ஆதரவு, நண்பர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உயர் அதிகாரிக்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உயர் அதிகாரியோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி கொஞ்சம் பேசுகிறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெருசாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய திறமைக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் பாராட்ட பெற்றுத்தர போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேர்மைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நேர்மையாக உழைப்பீங்க, நேர்மையான விஷயத்தில் அதிகம் ஈடுபடுவீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்குலாம் வாக்குறுதி கொடுத்துருவீங்க, நான் இந்த டைமில் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருவீங்க. அதை கரெக்டான டைமில் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில தடைகளோ பிரச்சனைகளோ வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு சில மனநிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ஆடம்பர செலவுகளை இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் மட்டும் 3ஆம் நபருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் கையெழுத்து போட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் கேது வந்து அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மனதில் ஒரு விதமான குழப்பம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து இந்த முக்கிய முடிவு எடுத்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் வக்கரகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. முக்கியமாக பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் ஏதாவது புதுசாக கையெழுத்து போட போகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. புதிய முதலீடெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே நம்ம எதையாவது சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு வாழக்கூடியவங்க இந்த பூராட நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பணியாளர்களால் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எதனால் இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த பதில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ராகு போட்டி போட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதனால் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மார்ச் 6 முதல் சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பாதிபதி சனி பகவான் சகாயஸ்தானத்தில் வந்து அமரும்போது வீட்டில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரொம்ப நாளாக திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். யோகக்காரகன் ராகுவுடன் இணைந்து சகாயஸ்தானத்தில் வந்து அமரும்போது பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய யோகம் இருக்குது. அரசு வழியில் கூட ஒரு சில முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்று தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஏதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேண்டுதல் வைத்திருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறது ரொம்ப நல்லது. நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் நிறைவேற்றுறது ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எடுக்கிற வேலையை கணக்கச்சிதமாக முடிங்க. ஏன்னா வித்தியக்காரகன் வக்கரகமாக இருக்கிறார். அதனால் படிப்பில் கொஞ்சம் கவனம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இந்த காலகட்டத்தில் படிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.